நான் முதல்ல சாப்பிடுறேங்க. நீங்க சாகிறத என்னால பார்க்க முடியாதுங்க. நான் முதல்ல சாப்பிடுறேன். தேங்க்யூ. சந்தோஷமா ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? உங்க சொந்த ஊருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுக்காக காரும் ரெடியா இருக்கு. என்ன சார், ஊருக்கா? ஏன்பா பயப்படுற? இந்த கார் நேரா உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகுது. எங்க ஊருக்கா? அங்க இன்ஸ்பெக்டர் பிரதாபன் இருக்காரு. அவர்கிட்ட போன்ல நான் எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுறேன். உங்க அப்பா அம்மாவை வரவழைச்சு அவங்க கிட்ட சுமூகமா பேசி உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா, அதுக்கான சர்டிபிகேட்டையும் இஷ்யூ பண்ண சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இங்க பாருப்பா சிவா, மத்தவங்க ஆசீர்வாதத்தை விட பெத்தவங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். சண்முகம், என்னடா என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ற? என்னால தாங்க முடியல. இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. வள்ளியம்மா, நீமா இப்படி? எங்களை தடுக்காதீங்க, நாங்க வாழ்ந்தது போதும். ஓ அப்படியா? சரி, அப்ப எனக்கும் ஒரு உருண்டை கொடுங்க, சாப்பிட்டுட்டு நானும் உங்களுடைய. அண்ணா, என்னடா சொல்றீங்க? பின்ன என்னடா சொன்னோம்? என் தம்பி நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெயில் மழைன்னு கூட பார்க்காம அந்த மண்டபத்துல போய் உட்காந்து எப்பவும் கடவுளே கதின்னு கிடக்கேன். அந்த கடவுளே எங்களை கைவிட்டுட்டார். நாங்க பெத்த பிள்ளையே எங்க தலையில நெருப்பு வச்சுட்டார். அழுது அழுது தீர்த்துட்டோம். இனிமே அழறதுக்கு கண்ணீர் கூட இல்ல. இருக்கிறது எங்க உயிர் மட்டும்தான். அதான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வெளியுமே முட்டாள்தனமா பேசாத. இப்ப உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறது ஒரு நிகழ்வு. இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. இத பாரு சண்முகம், காக்கா உட்கார பனம்பழம் கீழே விழ, அந்த பழம் நாயோட தலைமையில விழ, ஆத்திரப்பட்ட நாய் மனுஷனை கடிக்க, கோபப்பட்ட மனுஷன் கல்லெடுத்து வீசின கல் யானையோட தலைமையில விழ, வலி தாங்க முடியாம அந்த யானை ஊரையே அழிச்சிச்சான். இது கதை. இதுல ஒண்ணுக்கொண்ணு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாத விஷயங்கள்ல தொடர்பு ஏற்படும் போது வலியும் வேதனையும் மனுஷனுக்கு ஏற்படுறது இயற்கை. அந்த வேதனையிலேருந்து வெளியே வர்றவன் தான் மனுஷன். அதை விட்டுட்டு
இப்படி விஷத்தை குடிச்சு சாகணும்னு நினைக்கிறவன் மனுஷனே இல்லடா. என்னால ஊர்ல எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? புள்ளையே ஊரை விட்டு ஓடி போயிட்டா. மானம் போச்சு, மரியாதை போச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? என்னால வெளியே வர முடியுமாடா? சொல்லுங்கண்ண. சாகரத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைண்ண. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு. இனிமே நீங்க சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டுறோம். வெரி குட் மோகனா. தம்பி, இந்த பொண்ணு சாதாரண ஆள் இல்லப்பா. உனக்கு இவ லைஃப்ல கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட். கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி பொண்ணு இவ. தப்பா நினைச்சுக்காத, உனக்காக இவ கொலையும் செய்வா. இல்ல சார், நான் ரெண்டும் தான். இவருக்காக நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன். அதே மாதிரி இவர் என்னை ஏமாத்திட்டு வேற பொண்ணோட போகணும்னு நினைச்சா நான் இவரையும் கொல்லுவேன். இவ செஞ்சாலும் செய்வா சார். நாங்க சாக கூடாதுன்னா ஒரு வழி சொல்லுங்க. சொல்லுங்கண்ண, ஒரு வழி சொல்லுங்க. நான் வழி சொல்ல மாட்டேன். ஆனா உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். அப்படிப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தைண்ண? இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். நீயும் சொல்லுமா? இதுவும் கடந்து போகும். 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 ஏறுமா, தைரியமா போயிட்டு வா. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இருக்கேன். ஓகே, வரேன் சார். ஏறுங்க. கான்ஸ்டபிள், பொட்டியை கொடுங்க. சார். இந்தாங்க சார். டிரைவர், பத்திரமா கொண்டு போய் விட்டுறணும். புரியுதா? சரிங்க சார். அவங்க கிட்ட எதுவும் காசு கேட்காத, சரிங்க எல்லாத்தையும் நான் தரேன். ஓகே, புறப்படுங்க. மாப்பிள்ள, என்னவோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பாய். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. அரே சார். சார், என்ன சார் இது? யோ, என்ன தைரியம் இருந்தா ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து ஏமாலே கல் அடிச்சிட்டு போவேன்? யாரே நீ? சாவித்திரி ஆளா நீ? சார், நான் கல்லால் அடிக்கல சார். நான் சாவித்திரியோட ஆள் இல்ல. நான் நாகராஜோட ஆள் சார். அண்ணன் பணம் கொடுக்க சொல்லி அமிச்சார் சார். இதை ஏன் முன்னாடியே சொல்ல நீ? எங்க சார் சொல்ல விட்டீங்க? சரி வா. சார், சாவித்திரி இந்த கேஸ்ல இருந்து எப்படியும் வெளியே வரக்கூடாது. தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார். அது மட்டும் இல்ல, அந்த சிவா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற இடத்த அண்ணனுக்கு கொஞ்சம் தகவல் கொடுக்க சொன்னார். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னார். இப்போ எவ்வளவு கொடுத்து அனுப்பியிருக்காரு சார்? இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்காரு சார். இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு, வாங்கிக்கங்க. எஸ்ஐ கொடுத்துருக்காரு. இல்லை கவுன் சார். சார், இவங்க கொடுக்கறத வாங்கி வச்சுக்கோங்க. எடுக்காதீங்க, நான் வரேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரதாபன் ஹியர். ஹலோ, வணக்கம் மிஸ்டர் பிரதாபன். சொல்லு தியாகு. சார், உங்க ஊர்ல இருந்து ஒரு காதல் ஜோடி எங்க ஊருக்கு ஓடி வந்துட்டாங்க. அவங்க பேரு சிவா, மோகனா. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல வச்சு தீர விசாரிக்கும் போது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரிய வந்தது. அதனால அவங்களுக்கு நம்ம ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
என்ன சார் பழையபடி சமூக சேவையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நானும் இங்க சமூக சேவை தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சமூக சேவையை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் சார், அவங்க 2 பேரும் அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க. நான் அவங்கள ஒரு டாக்ஸில ஏத்தி உங்க ஸ்டேஷனுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே நோ ப்ராப்ளம். அவங்க வந்த உடனே அவங்க அப்பா அம்மாவை வரவழைச்சு கொஞ்சம் சுமூகமா பேசி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாமே தலைகீழா மாறிடுச்சியா? அந்த சிவா இல்ல சிவா, அவனை பொன்னாபுரம் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சு அவனுக்கும் மோகனாவுக்கும் இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவங்களே இங்க அனுப்பி வைக்கிறானா? பொறுப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். ஏன் என்ன பார்த்தா சமூக சேவை செய்யற மாதிரியா இருக்கு? அவன் வரட்டான், அவனை வச்சு எப்படி சரி நீ கிளம்பு. வரேன் சார். வாப்பா வாப்பா. என்னங்க என்னங்க? வணக்கம்ப்பா. தம்பி யாருமா? மணிகண்டங்க, நம்ம சிவாவோட ஃப்ரெண்டு. ஓஹோ, நல்லா இருக்கியா தம்பி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? என்னையா பண்றது, என்னோட தலையெழுத்து. தம்பி, என் பையன் சிவா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சிவா எங்க இருக்கான்னு தெரியலப்பா. ஆனா அவன் இருக்கிற இடம் செல்வத்துக்கு தெரியும். செல்வம் அடிக்கடி சிவா கிட்ட ஃபோன்ல பேசுவான். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் அவன்கிட்ட சொல்றேன். வேற ஒன்றும் இல்லைப்பா, செல்வத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா. சிவா பேசினான்னா தயவு செஞ்சு அவனை வீட்டுக்கு வர சொல்லுப்பா. வாக்க கொடுத்துட்டு வாழ்க்கையே பழி கொடுத்துட்டு நிற்கிறப்பா, கொஞ்சம் சொல்லுவியா? ஏங்க, எதுக்குங்க அவனை வர சொல்றீங்க? அவனால நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? நமக்கு அப்படி ஒரு புள்ளையே பிறக்கல நினைச்சுப்போம். ஏங்க, சிவா இங்க வந்தான்னா அந்த நாகராஜ் அவனை உயிரோட கொன்னுடுவாங்க. எங்கேயாவது அவன் நல்லா இருக்கட்டுங்க, அவன் இங்க வர வேண்டாம். இங்க பாருப்பா, சிவா செல்வத்துக்கு போன் பண்ணானா இங்க இருக்கிற நிலைமையை சொல்லி சிவாவை இங்க வர வேண்டான்னு செல்வத்தை சொல்லிடுப்பா. பாடி அதெல்லாம் பத்திரமா பார்த்து கீழே இறக்குங்க. சரணே இறங்க. வா வா, வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. என்னங்க இது, வெளியூர் போறோம்னு சொல்லிட்டு பெரிய வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இனிமே இது பெரிய வீடுலடி, நம்ம வீடு. உன் பொண்ணு வாழ போற வீடுடி. இனிமே இங்கதான் இருக்க போறோம். பார்த்து இறங்க. டேய் நாகராஜி, நீ நல்ல முடிவு எடுத்துடா. இப்பதானே நீ என் புள்ள. இவ வராட்டி என்னடா, நான் வரேன்டா. வாடா, நீ வாடா. பொண்ணு கூட்டா. யார் ராணி? சிவாவோட ஃப்ரெண்டு. ஓஹோ, எதுவும் சொல்லிவிட்டானா? சரி, நீ போய் உங்க மாமா குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க, பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமா? அப்படின்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏன்னு இப்படி அநியாயம் பண்றீங்க? பாத்து அம்மா, என்னம்மா இது? நம்ம தலையெழுத்து.
இந்த குடும்பத்தோட தலையும் தெரியாது வாழும் தெரியாது. நீ வந்து எனக்கு புத்தி சொல்றியா? போடா போடா வெளியில போடா. என்னடா பாக்குற? போடா வா வெளியில. ஏய் உள்ள வாங்க. ஏய் இங்க வாங்க, நம்ம வீடு. சண்முகம், இதெல்லாம் யாரு தெரியுதா? இவ என் பொண்டாட்டி, இது என் அம்மா, இது என் செல்ல பொண்ணு, அதாவது உன் மருமகையா. நீ தான் என் வீட்டுக்கு வந்து சத்தியம் பண்ணிய. உன் பொண்ணு தான் என் வீட்டு மருமகன். இந்த பாரு, உன் பையன் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நாங்கெல்லாம் இங்கதான் இருக்க போறோம். டே நாகராஜ், இதையெல்லாம் போய் அவங்கிட்ட ஏன்டா சொல்லிட்டு இருக்க? இது நம்ம வீடுடா. இது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. இவன் உன் அப்பா செத்த உடனே நம்ம சொத்தையெல்லாம் புடிங்கிட்டு நம்மள இந்த வீட்டை விட்டே துரத்திட்டான். இது நம்ம வீடு. இனிமே காலத்துக்கும் இந்த வீட்டுல தாண்டா நாம இருக்க போறோம். இந்த ஊர்க்கார பசங்க எவன் வந்து என்ன கேள்வி கேக்குறானே பாக்குறேன்டா. போதும் போதும், இங்க தானே இருக்க போறோம், அப்ப பேசிக்கலாம். மறி குழந்தை, நீ என்ன பண்ற? மாப்பிள்ள ரூம் அங்கே போய் நீ தங்கிக்க. நான் வந்து சமூகா, நீ இந்த 2வது மாடியில அந்த பக்கம் ரூம்லான இருக்கிற, அங்கே நான் தங்கிக்கிறப்பா. அம்மா நீ அவன் அப்ப மாடியில வலது பக்கம் ரூம்ல தங்கிருந்தான்ல, அதை நான் எடுத்துக்கிறேன்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போ போ போய் தங்கிக்க. அப்புறம் சமூகம், நான் தான் இனிமே இந்த வீட்டு எஜமான். நான் சொல்றதைத்தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். என்ன சம்மதம் தானே? என்ன உன் பொண்டாட்டி ஒண்ணுமே சொல்லாம மூணு இருக்காப்ல? நான் உன்ன மாதிரி இதுங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். நாங்க எதுகள்கிட்ட வேணாலும் பேசுவோம். உனக்கு இந்த வீடு தானே வேணும், எடுத்துக்கோ. நானும் என் புருஷனும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். என்னது வீட்டை விட்டு வெளியில போயிடா? காலை உடைச்சு போடுவேன், உடைச்சு. நீங்க போயிட்டீங்கன்னா என் பொண்டாட்டி துணிமணி எல்லாம் யாரு துவைக்கிறது? ஏங்க, என்னங்க, அவன் நம்மள வாழவும் விட மாட்டேங்கிறான், சாகவும் விட மாட்டேங்கிறான். நீங்க பேசாம இருக்கீங்க. வள்ளியம்மா, அண்ணன் சொன்னது ஞாபகம் இல்லையா? இதுவும் கடந்து போகும்.